மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. காலை வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாங்கள் மனித உருவத்தில் முகபாவனைகளை கேய் கரைந்து திரு அமைப்புகள் அதில் பயந்து காண போகிறோம். இந்த மாதிரி அமைப்பாளர்கள் அந்த முகமைப்பெல்லாம் எல்சான் உடம்புக்கு சில செய்வதான முகத்தை தான் பார்ப்பேன் பழகு, பின்பு தான் சிறு அம்சங்களை பார்ப்பாங்க. ஆகவே நான் இந்த முகமைப்பை கேட்குறேன். சரியா? முகமைப்பு முதலாவதாக ஒரு பெண் பொம்பளை கை மேலே போகணும் தலையில் இந்த பக்கம். அந்த ஒரு பக்கத்து கை மேலே போகிறது. வைக்கலை சும்மா கதிர் வைக்கலை கூட்டி கொண்டு போகிறான். புல்லுன்னு சொல்கிறோம், வைக்கலைன்னு சொல்கிறோம். வைக்கல்லாம் செய்யாத முறையா வைக்கோல் கதிரை தலையில் விட இப்படி தான் இருக்கும். நாலு பென்சிலில் வித்தியாசமான படங்கள் பார்த்தீங்களா? ஒரு பெண் சிலையிலே தனது வைக்கலே கட்டி துணி கொண்டு செல்லலாம். அவ்வாறு முன்பக்கம் ஒரு போகிறார் விருப்பம் என்று பெண்கள்லாம் இவன் அறுவடை வேலை செய்கிறார். செஞ்சு பார்த்து அமைப்பாள். சிம்ப நாங்கள் மனிதர்கள் இந்த காரணம் என்ன? பிள்ளைகள் மனிதர்கள் சரியான பின்னடைவு. அதுதான் காரணம். ஒரு சில மாணவர்கள் ஒரு கடகம் என்று சொல்கிறது. அந்த காலம் கடகத்தை கொண்டு போகலாம். பார்த்தீங்களோ? கடகம் என்பதனால் காலை அசைஞ்சு நடக்கிறேன். கொஞ்சம் அம்சம் விளங்குதான் உங்களுக்கு. இந்த தாயோட ஒரு சிறுவன் பின்னது போகிறாருன்னா தாயின் பின்னர் சின்ன மகன் இல்லை ஒன்று போகிற இந்த பார்த்து தாயின் பகல் பிள்ளைகளோடு பின்பு இதற்கு இடையிலிருந்து பசுமாவில் எது மாடு நிற்கிற பசு பசு நிற்கிறது. இதுதான் காட்சி. நாங்கள் இந்த அறுவாசி பழங்களும் இதில் பச்சை புட்களை போட்டு பார்த்தால் புட்கலாம் வைக்கல் இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் முன்னோக்கி செல்ற கழகம் கொண்டு பின்னுக்கு ஒரு பெண் ஒரு சிறு பிள்ளை பின்னுக்கு ஒரு எது ஒன்று நிற்கிறத பிடிக்கிறதுலாம் காணும். இப்போ அமைப்பு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறேன். பெரும்பாலும் கீழப்படாத படங்கள் பெரிய உருவமாக இருக்கணும். பேப்பரை பின் பண்ணணும்.
ஆகாயம் சூரியன் அது ஒரு விஷயம், அதில் போடுவேன். அதில் தவிர்க்கலாம். சூரியனுக்குன்னா இடம் விடாமல் ஆக்கள் சிறுதாக போடுவோம். அது அந்த காரணம். இப்போ ஒரு 60ஆம் ஆண்டுக்கு முதல் தான் அப்படி தான் சூரியன் அங்கே இருக்குது அப்படியெல்லாம் வந்த ஒரு முன்னேற்ற காலத்தில் கேட்ட விஷயத்தை மட்டும் திருப்பேன். நீங்கள் பின்பற்றுன்னா ஒரு சித்திர தவறுகள் வராது. தவறுகள் திருத்துவதற்கு தான் இந்த அடிப்படை தத்துவம் வச்சு, இந்த அடிப்படை தத்துவம் வச்சு முகத்தை அடிப்படை செய்யப்படும் முதற்கு. சரியா? சரி பிள்ளைகளே, நன்றி. இன்று நாங்கள் சித்திர படத்திலே உதாரணமாக ஒரு தாயும் செய்யும் கேட்டால் என்ன மறக்கிறோம். ஒரு பேப்பரை எந்த படம் கீறன்னு தெரியணும். தாயும் செய்யுங்கிற இன்னும் செவ்வகமாக இருக்கும் ஒரு பேப்பர் உயர வளர்ந்து வச்சு தான் கீறணும். தாயும் செய்யுங்கிறது அந்த உதாரணத்தை நாங்கள் கீறி காட்ட போகிறோம். பிள்ளைகளை தாயும் செய்யுங்கிற சித்திரத்தாள் செவ்வகமுடைய ஒரு சித்திரத்தாள் எப்படி இருக்கும். அதே தாள் இந்த படம் விடுவோம். செவ்வகத்தை 2 வடிவமாக கீறும். 2 ஒரே பேப்பர் தான், A4 சைஸ் பேப்பர் தான். A4 2 இது இந்த படம், இது இந்த படம். அதுதான் அந்த விஷயம். பார்த்தீங்களா? தாயின் செய்யும் கீரை அந்த கீழியை பொறுத்தது. தாயின் செய்யும் கீரைக்குள்ள உயரமான படம் தான் எடுத்துக்கிறோம். இதை எடுக்கப்படுது. அதில் பாட்டுக்கு வந்துடுது. தாயின் செய்யும் ஒரு படம் 2 பேர் வரல, இந்த உயர படம் இருக்கலாம். தாயின் செய்யும் பின்னணிக்கு தான் இதை நாங்கள் தாயின் செய்யும் எடுப்போம். தாயின் செய்யுங்கிற படம். சரியா? அம்மா நல்லா பெரிய உயரமாக இருக்கணும். அம்மா முகத்தை அப்படியே சொல்லி சரியா? பேப்பர் எடுத்துட்டோம். தாயக்கருவம் தாயார் அம்மா. நீங்கள் சிவர் பார்க்கணும். தாய் அம்மாவும் பிள்ளை உண்டா அப்படிதான். பிள்ளை பக்கத்தில் மகன் இருந்தால் இந்த பேரில் போட்டுக்காலாம். சிறு பிள்ளை திருமணம் முடம். தினசரி பிள்ளைகள் 3ஆம் பிள்ளைகள் இப்படி தான் எப்போ எடுத்தார். சிறு பிள்ளை கால் இப்படி போடுறார்கள். அம்மா இல்லை பிள்ளை கண்ணை போடுறான். தாயும் செய்ய பிள்ளை 2 வயது பிள்ளைகள் போப்பிட 5 வயது 6 வயது பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. அமைப்பு வச்சு இதே இந்த பேப்பரில் போடலாம். நீள பேப்பர் செப்போடைய பேப்பர் தாயும் செய்ய கேட்டால் இந்த பின்னணிக்கு சும்மா சாதாரண அப்படி குறிக்க விட சரி. அங்கே சூழ இதான் அவன் தாயும் செய்ய கொண்டு அப்படியே பின்னணி கொடுத்தா சரி. அந்த கேட்ட விஷயத்துக்கு போவோம். நாங்கள் தாய் முகம் தாய் அம்மா குறிப்போதி தாய் பிள்ளை மகன் சின்ன பிள்ளை சிறு பிள்ளைகள் பரவாயில்ல வந்துருக்கு. 5ஆம் வகுப்பு சிறு பிள்ளைன்னா இப்படி அமைச்சர் முகத்து தாயம் அவர் இப்படி தான் கேட்குறாங்க. சிறுவர்கள் சிறுவர் எழும்பொழுது இதைத்தான் கேட்குறாங்க. இப்படி தான் தாயும் பிள்ளை பிள்ளை இப்படி தான் கேட்குறாங்க. பிள்ளை பெரிய காதை போடு அம்மா தலைமை கேசம் பொட்டு கையில் தண்ணியில் கையில் ட்ரிங் போட்டு
ஒரு பாத்திரம் உள்ள வைக்க கொண்டார். மகன் ஒரு கையில் பலூன் வச்சுருக்கார் சின்ன பிள்ளை. இதை பார்த்து சிறுவர்களுடைய சித்திரம். ஒரு சிறுவர்கள் பார்த்தால் அம்மாவும் பிள்ளைவன் சொல்லுவோம். சரியா பார்த்து சிறு பிள்ளை தான் தீர்மானிக்கிறது. சித்திரத்தை சிறு பிள்ளைகள் தான் தீர்மானிக்கணும் பார்த்து. அதை விட்டுட்டு பெரியாக்களை கொண்டு தீர்மானிக்கிறது பிள்ளை. பின்னணி பார்க்குற அந்த அடிப்படை அதுதான் மூல அம்சம். அடுத்தது அப்படியே பேர் சேர்ந்தா அப்படியே சேர்ந்தது. பார்த்தீங்களா யானையை பற்றி கொஞ்சம் பேரும் யானைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் யானைகளில் உருளைகள் இப்படி ஒரு வட்ட வடிவம் பேரும் நீள் வட்ட உருளை ஒரு சவக்காரம் போல உருளைக்கிழங்கு போல சேப்பு எடுத்து போட்டு அந்த உருளைக்கிழங்குல இப்போ சேப்பு இப்படி அமைப்பு இருக்கு. பேருந்து இப்படி ஒரு வளையத்தை போடுறோம். அவ்வளோதான் உருளைக்கிழங்கு போல சேப்பை துணி போட்டு பேருந்து ஒரு அரைவட்டம் போல உருளைக்கிழங்கு பின்பு இப்படி சிறிய போடுறோம். வளைச்சுள்ள தும்பிக்கை வளரும். அப்புறம் கால் 4 கால், இன்னொரு கால் இப்படி நகம், வால், இதில் கண் வரும், இதில் சொறி வரும். 2 சொறி, இதில் வாய் வரும். இவ்வளவு தான் யானை எல்லாமே அமைப்புள்ள சரி. யானைக்கு முன்பு ஒரு சின்ன குட்டி நிற்கிறதா அதுவும் அவ்வாறு தான். யானை குட்டி தாய் தள்ளி கொண்டு போகிறான். நீங்கள் பார்த்துருமே யானை குட்டியை சுந்தரிகள் தள்ளி கொண்டு போகும் முன்னுக்கு முள்ளு. பார்த்தீங்களா என்ன யானை தன் குட்டியை முன்னுக்கு தள்ளுறது தான் தேசியப்படம். இப்படி அந்த சிறுவர்கள் அமைப்படுத்த சிறுவர்கள் முதல் அந்த அமைப்பின்படி போகணும். அந்த முதல் பெட்டி போட்டு முதல் அந்த சின்ன உருளைக்கிழங்கு போகிற நான் சொன்ன உருளைக்கிழங்கு போகிற நீள உருளைக்கிழங்கு போகிற போட்டு உருளைக்கிழங்கு அமைப்பு போட்டு பின்பு தான் எடுக்கணும். பின்பு தான் துண்டுக்கை அந்த ஓடன்படி போகணும். முறைப்படி முதல் உடம்பு, பின்பு தலைப்பாகம், துதிக்கை. இது முதலாவதாக, 2வது, 3வது. பின்பு கால்கள், முன்னங்கால், பின்னங்கால் எல்லாம் சேர்ந்துதான். இதுதான் கண் வேணும். இவ்வளோ கணக்கு அதிகம் போடுவேன். காலை கொஞ்சம் அசைச்சிக்கிறோம். கோயில் நிற்கிற வாகனம் யானை அசையாமல் நிற்கும். நாங்கள் நடந்து போகிற காலை கொஞ்சம் அசைச்சு விட்டால் நீளமாக இருக்கும். பார்க்குறேன். இதுதான் அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருக்கும். யானை அப்படிதான், பசுக்களும் அப்படிதான். பசுமான இருந்தாலும் மாடி போகிற முகம் வந்து நாங்கள் இருக்கட்டும் தரலாம். சரி, பிள்ளைகளை இந்த அமைப்பை வந்துட்டு அடிக்க மாட்டேன். சரி, யானையை குட்டியையும் என்ன மாதிரி கீற முடியும். யானை இந்த அமைப்பு சுகமான முறை அதுதான். நான் எடுத்து உடனே தெரியாது. அவள் உருளைக்கிழங்கு போகிற நிர்வாட்டில் உருளை போட்டு பின்பு பாதி முகத்துக்கு போட்டு துண்டு கையை கறி போட்டு 4 கால், பின்னுக்கு பால், கண், செவி. அவ்வளோ 5 பாயிண்ட் 6 பாயிண்ட். அதை வச்சா தான் சுகமாக சொல்லலாம். இப்படி முடியாது. சங்கீதம், சித்திரங்கள், நடனம் எல்லாம் அப்படியே தான். என்னுடைய உடனே நாங்கள் எடுத்த உடனே சொல்ல முடியாது. கணக்கு நான் சென்று பயிற்சிகள் அனுபவமாக சிந்திக்க தான் திருமொழிய சாதாரணமாக அந்த 3 வளர்ந்துடாது. சிற்பம் இது எல்லாம் அப்படியா கலப்பாடுகள் 4 எழுதும். விருப்பம் வச்சு செய்வோம். ஒன்று நாங்கள் சித்திர பாடத்திலே வளம் போல நாங்கள் சித்திரங்கள் வரைந்து அனுப்புவோம்.
சித்திரத்திலே வந்து மழைக்காட்சி, மழை காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் வரும். குளவடிக்க ஒரு மக்காட்சி, மகசராக வெள்ளமே தண்ணி காட்டணும், மக்கள் அந்தரப்பட்டு பேக்குகளில் சில குடை இல்லாமல் போகணும், இல்லையால முடிக்கொள் எல்லாரும் கூட பிடிக்க முடியும். 4 பேர் போனா ஒரு ஆள் இல்லாத கூட அதில் துணியால் போட்டு கொண்டு அதில் பொருத்தியின் துணியால் போட்டு அப்படியான காட்சிகளை வந்து காட்டுவதை இயற்கையாக நடக்குவதை நாங்கள் வேறு காட்டுவோம். சரியா, நாங்கள் இப்போ மழை காட்சி சிறப்போம். சிறுவர்கள் அப்படி வயது அப்படி 2-3 நாங்கள் மனிதர் கூட சரியா. அப்போ சரி, நாங்கள் சொல்லுவோம் மழைக்காட்சியில் ஒரு மகன் ஒன்று இருக்கும். தண்ணி உள்ள மாதிரி வாய்க்காதான் வீதியில் இருக்கிறது. இதோட இது காட்டலாம், அது குத்திகள் இருக்கும். இந்த சிறு வழியாக எங்கள் வீதிகளை ரோட்டு வழி கான் போட்டு ஒரு ஒழுங்கைய பக்கத்தில் மத கண்டு மதபடி கண்டு பஸ்ஸில் இறங்கு அந்த அப்படியே அடையாளம் காட்டணும். இயற்கையை காட்டலாம். வேறு என்ன காட்டலாம், கட்டிடம் கொண்டு காட்டலாம். இங்கே அதை களை போல களத்தில் இப்படியான கட்டிடங்களுக்கு மாப்பிள்ள காட்டுறேன். அதை சொல்லி இதுக்குள்ள இந்த மனிதர்களை போகணும். மழை காட்சி உள்ள பிடிச்சி கொண்டு பிள்ளை நிற்கிறாருன்னா இல்லை மழை ஆகும் உள்ள பிடிச்சி கொண்டு போகலாம். ஒரு ஆள் இது பிள்ளையா இப்படிதான் போகிறேன், இப்படி போடுவோம். காலையில் நடந்து போகிறேன். அப்படி காட்சியை காணும். பேப்பரை போடுறேன், புளியை போடுறேன், அதை போடுறேன். சரியா, தலையில் ஏதோ வச்சு கொண்டு போகிறேன். ஒரு பிள்ளை கூட அவர் எப்படி தான் சிறு பிள்ளையை கொண்டு கொள்ளும். அவர்கிட்ட பிள்ளை டைம் இல்லை கூட நினைஞ்சு கொண்டு போகணும். பின்பு விஜய் பிள்ளை அப்படி சொன்னாங்க போகணும்ல. பிள்ளை அப்படி பிள்ளை தான் அதிகமாக பிள்ளை இங்கே பக்கம் பிள்ளையை காட்டுவாங்க. பக்கத்தார் பிள்ளை பிள்ளை அப்படி கொண்டு போகிறாங்க. பிள்ளையா பிள்ளை 2 பேர்கள் காட்டினா சரி இப்படியாங்க. இது கட்டிட மங்கால பக்கம் இது கூட பெரிய கட்டிடங்களா சரி வீதிகளால் அந்த காட்சியை காட்டணும். இங்கே தண்ணி மகது தான் தண்ணி விடலாம். இந்த கட்டிகள் பறவைகள் பறவைகளும் ஓடும். அந்த என்ன காங்க இப்படியானது கட்டிடம் சாத்தியதும் இது ஒரு அம்சத்தை காட்டுது. பார்த்தோன்னா பிள்ளைகள் புழை பிடிக்கிறது தெரியுது, மழை கால தண்ணி விடுறது தெரியுது. இதனுடைய ஒரு ஒரு பிராணியை இன்றைக்கி வந்து போடுவாங்க. ஒரு பிராணி பசுமாடு கூட இன்றைக்கி ஓடி தெரியும். அதோட அவரோட எங்கே போடுவோம் பசுவை இதில் போடுவோம். என்ன ஓடுது பசுமாடு. பிராணியாக காடு நாய் காடு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இப்போ வர்ணம் திட்டுறோம்னா இந்த மாதிரி இந்த நாங்கள் வேறு தேசத்தை கொடுப்போம்.
நீளம் அங்கே போகலாம் பின்பக்கமாக கொண்டு பின்பக்கம் ஆண் இந்த அம்சங்களை பார்த்தீங்களா இந்த வச்சுட்டு வச்சுக்கலாமா நீளம் வச்சு போட்டுக்கிறா நீளம் மழை நினைஞ்சி இளமே இருக்குமா அந்த குடையை கொஞ்சம் விளக்கமாக காட்டுவோம் மழை இல்லாப்ப தெரியும் குடையை நல்லா சிவப்பு கலந்து இருக்கும் நிற கூட நான் எப்படி கிடவேன் நிறங்கள் அதை காட்டுறோம் முக்கியமாக காட்டலாம் மஞ்சள் நிறக்குலை இருக்கும் நீளம் பார்த்தீங்களா குடை நல்லா குடை காற்று தூக்கு கபரும் நம்பிட்டுருக்காங்க தண்ணி
விடணும். வில்லங்கள் வந்து தண்ணீர் அடிக்கணும். சோக்கண்ணு அடிக்கலாம் இது வித்தியாசம். இதனால் நீங்கள் பிள்ளைகள் சோப் வர்ணம் சொல்லும்பொழுது அமைப்பாக படிப்பு அவுட்லைன் தான் கீறேன் படங்களுக்கு. மீன் நம்பில் மழையா மழை மழை ஒரு மழை காட்சியம். இன்னும் மழைக்கு அறிகுறி குலை பிடிக்கணும். கட்டிடங்கள் கீழே தண்ணீராக இருக்குது, புல்லுகள் பசுமணிக்கு 2-3 மனிதர் போல செய்வார். பார்த்தோன்னே சிறுமானவனை கூப்பிட்டு யோஜனை மழை காட்சின்னு சொல்லுவார். சரியா? கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.